ஏய் இல்லங்கடா ரொம்ப கால் வலிக்குதுடா. என்ன நொண்டிக்கடா ஒண்ணாதானே இந்த பிரச்சனையே வந்துச்சு. அச்சிடுவேன் வாங்கடா போலாம். டேய் மனு இங்க பாருடா தொட. உனக்கு வயசான காலத்துல கூட போவாயா? டேய் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிதா உனக்கு? சொல்லி சொல்ற கொசு முட்டை. நைட்ல இந்த பக்கம் தொடைய அளவுக்கு மீன் போயிது வருதான். எப்படி அந்த 6 அடி தண்ணியில தொடைய அளவுக்கு மீன் போகுது வருது? ஏய் இதெல்லாம் அம்மாவாசை கிட்ட சொல்லி ஏமாத்தி என்கிட்ட சொல்ல எலி புடுக்க வாடா. அப்படி என்னடா சொல்லி ஏமாத்திட்ட உன்ன? நீ தொடன்னு சொன்னது எனக்கு தெரியாதா? பார்த்து நைட்ல நீ சொல்லு ஒரு சொல்ற அந்த கிழங்க அந்த கல்லு அடிக்கிறான். கல்லு வேற தூக்கி அடிக்கிறான் அவன். ஆமா நைட்டுக்கு வச்சுக்கிறான் அவனு. யாரு அந்த கேவியா? பொளந்துடுறான். டேய் கட்டையிலும் பேபியும் வராங்கடா. எங்க போறீங்க? இவனுக்கு ஒரு மாதிரியானவன போயப்பா. கொஞ்ச பார்த்தா தெரிஞ்சா அது டேய் சொல்லாதடா தக்காளி. நீ அதுன்ற அந்த பொண்ணு சொல்லாதே. டேய் இங்க என்ன நடக்குது? டேய் வந்து கட்டவனே என்ன சொல்றா? நாங்க வந்துனே பாரு. கால் ஒஞ்சி வந்துனுக்குற. சொல்லாத அப்ப எல்லாம் மாட்டிப்போம். அப்பா இவனு மூஞ்சிலாம் பார்த்தா திட்டு வேலை பண்ண போய்க்குது. ஒருத்தன் சொல்லாதன்றான், ஒருத்தன் கால் வஞ்சிக்குதுன்றான். பெரிய கலவரமோ. ஏய் என்னடா விளையாடுறீங்க? இந்த பேபியை பத்தி நைட் ஆனா என்ன நடக்குன்னு தெரியுமா? கோட்ரச்சி குப்புற பத்தி நிப்ப தெருல இருக்க நாயெல்லாம் மூஞ்சி நக்கி நிக்கும். அவன்கிட்ட வச்சு அது முன்னே சொன்னேன். அவனெல்லாம் டூ கேக்கிடுச்சியா? இனிமேட்டு வெளியே குடிச்சு பாரு. இனிமே குடிக்கவே மாட்டேன். டேய் ஆட்டுக்கால் மூஞ்சி ஏப்பா அதுக்காண்டி திந்திட்டியா? இல்லம்மா அவனை எதிர் வீட்டு கேள்வி பிளாக்ல கொடுக்கான். அவங்க வீட்லயே உட்காந்து குடிச்சிட்டு வந்துருவேன். அன்னைக்கே ஜோசிக்காரன் சொன்னான் எதிர் வீட்டு கிழங்கையில் தான் உனக்கு வெட்டு உய போகுதுன்னு. உன் மேல எனக்கு டவுட்டா இது குடிக்க போறியா நீ கூத்தடிக்க போறேன்னு. மாட்ட தான் போறேன். இவனுக்கு கேளு. ஏய் என்னடா பண்ணிட்டு வந்தீங்க நீங்க? டேய் சொல்லாத சொல்லல. ஏய் இதே போல உண்மை சொல்லாம இருங்க. எங்க அப்பனுக்கு நாய் கட்சி 2 நாள் அது அவன் பண்றதெல்லாம் பாருங்க ஒரு பயமா இருக்கும். நானே அவன் கை தடி கட்டி அப்படி திலிப்புங்க. உண்மையை சொல்றீங்களா கடிக்க விட்டுருவா. ஏய் சீக்கிரம் சொல்லுங்கடா கட்சியில போறான். அதுவா அவங்க சண்டை. டேய் பேபி கட்டியா என்ன பசங்க மறந்து ஓடுது உங்களை பார்த்துட்டா? இதுவா? டேய் என்ன அப்புறம் மொழி முழிக்கிறீங்க? இப்போ எதுக்கு அந்த பசங்க தேத்துறீங்க? நான் மடிக்கு காசு வாங்குறதுக்கு பாக்குறீங்களா? இப்போ நீங்க சொல்லல கட்டியா நேரத்துல சொல்லிட்டீங்க அந்த பசங்க. இவன் வந்து இப்ப நீங்க சொல்லலன்னு ரொம்ப நாளா நம்மள கலாச்சிக்கிறான். இன்னைக்கு ஒண்ணு முடிச்சு விட்டுறேன் பாரு. ஏப்பா அதுப்பா யோ அந்த தெருவுல பெரிய சண்டையா எல்லாம் அடிச்சுக்கிறாங்களாம். பாப்பா ஓடுவோம் நம்ம. சண்டையா? என்னடா சண்டை? ஏமா காலையில போன உங்க அப்பன் 4 இட்லி வாங்கிறதுக்கு தகுதி இல்ல இன்னமும் காணும். எங்க திருட்டு அடி வாங்க கிடக்குறானு தெரியலையா? இப்போலாம் அவரை திருடவே தெரிய மாட்டேங்குது அவருக்கு. ஆமா வயசாகி போச்சுல்ல அதனால தான் அந்த ஆளுக்கு திருடத்துக்கே தெரியல. ஆமா அறியாத வயசுல திருடு அப்படியே கழுத்துலயும் காதுலயும் நான் மாட்டின்னு உட்காந்துக்கிறேன் இப்போ. கட்டியா வேலு நிலைமைய பச்சா. என்னாச்சு? அதுவா அங்க பெரிய சண்டை ஓடிலாம். என்ன பார்த்து பேஞ்சு வர பசங்க சிச்சிங்களா? டேய் ஐயோ எரிதே. ஐயோ கால் வருது. ஏம்மா எது கூட முடியல. டேய் உன்ன நாளைக்கு மாட்டிக்கிட்டா உங்களை வச்சு செய்யறேன். ஐயோ முட்டிடும் போது. ஐயோ இது பாரு கோப்பல பாதி. ஆமா அப்பதான் பார்த்ததே இல்லையா? எப்பா இட்லி எங்க? ஏய் உள்ள மூஞ்சி நானே சட்னி ஆகி வர உனக்கு இட்லி கேக்குதா? என் முட்டில பாரு ரத்தத்தை. ஓ ரத்த பொரியலா? ஒண்டே துண்டு வந்துட்டே நீ மட்டும். ஐயோ என்ன சொன்னா அந்த மரம் மண்டிக்கு ஏறலையா? அட கபாஜி உன் பொண்ணாச்சு அது எங்க தேறா இப்ப என்ன இது கல்லா ரத்தம். ஐயோ ஆமா ரத்தம் என்ன பாச்சு? அதுவா அங்க பெரிய சண்டைமா. உங்க பொண்ணுக்கே ரத்தம்னா அங்க 10 பேரை பொந்தல் பம்பலுக்கு தெரியுங்கப்பா. ஐயோ நம்ம கீ வந்து கிண்டல் பண்ணுவாங்கல்ல அங்க போய் 10 பேரை வச்சு சாச்சிட்டு வந்துன்னு சொன்னாதான் நம்மள மரியாதை மதிப்பாருங்க. அம்மா இட்லி போட்டி தலைக்கறி வாங்கிக்கின்னு வந்தோம் பாரு. உடனே சட்டை புடிச்சாம் பாரு. புட்டாம் பாரு வீந்துச்சு. என்னப்பா தலைவலி வந்துச்சா? தலைகறியா அப்போ தலைய விழுந்துட்டு. எங்க தலை விழுந்தது? அவன் கப்பம் கே குடிச்சுட்டா நான் காவலை விழுந்துட்டா. காவலந்து எழுந்தம் பாரு. அப்பதாம்மா கம்பிலாம் கீசிடுச்சு. ஐயோ அப்ப தலைக்கறிலாம் காவாலே வந்துச்சா? அப்ப விழுந்தது பத்தி கவலை இல்ல. தலைக்கறி எத்தாலும் தான் கவலை இப்போ உனக்கு. என்னப்பா வேலு ஊய்ந்தது பார்த்தா நேரம் ஜிஹெச்ல இருப்பான் பார்த்தா அங்க சிரிச்சு நின்னுங்கிற போல இருக்குது. சிரிச்சு நின்னுங்கிறான். மூஞ்ச பார்த்தா இது நின்னுங்கிற மாதிரி எப்படி ஊய்தான் பாத்தி அங்க? என் வீட்டுக்காரு ஒத்தனையோட சண்டை போட்டு காவால வீந்து ஏந்து வந்துக்கிறாரு. கையை குத்து தூக்காத வந்துக்கிறீங்க நீங்க. நீங்க வந்து எங்க அப்பா பார்த்து சிரிக்கிறீங்களா? குறை முடிஞ்சுங்களா? குரங்கு முடிஞ்சு இந்த பத்தி அந்த தேவாங்க அங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுப்பா. வேலுக்கு அது புட்டு வையா? வீட்டுக்காரு சண்டை போட்டு காவால வந்தாரா? அதான் இல்ல சண்டைன்னு ஒரு வார்த்தை சொன்னோம். அப்படியே எகிரி வந்தான் பாரு ஆளு. என்னமா சண்டைன்னு சொன்ன எகிரி குடிச்சு விழுந்து வாங்கிட்டு வந்துக்கிறாரு. நீ இன்னும் 10 பேர் அடிப்பான்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணியிருந்த. அது அறியாத வயசுல யோ என்னையா நடந்துதாங்க போய் புள்ளுறியா?
எவா பொய் புழுகுறானா? அவன் பொய்ய மூட்டை மூட்டையே கட்டி வச்சிருப்பான். அவுத்து விட்டா கொட்ட போகுது. இதுல என்ன புழுகு போறான் அவன் வீட்டுக்காரா? இவனா கேட்டு போறான். என்ன வேலை? டேய் நான் வீணுது இங்கடா. அண்ணாண்ட 10 பேரை பெரட்டி அடிச்சுட்டு வந்தேன்டா. என்னது 10 பேரை பெட்டி ஆச்சா? நீ பயந்து ஓடி வந்து கல் தடிக்க அந்த கல்லு மேலேயே உயிர்ந்து அடிப்பட்டிய. நாங்க 2 பேர் கூட சிரிச்சோமே. எங்க கிட்டே படம் ஓட்டுறியா நீ? டேய் ஆப்படிக்கா மூஞ்சிய. நான் வீணுது இங்க. நான் பெட்டி 10 பேரை அடிச்சுட்டு வந்தேன் தெரியுமா? அப்ப அம்மா சொன்னது உண்மைதான் உங்களுக்கு. நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன்பா. அது இருக்கட்டா, நீங்க 2 பேரும் என்னத்துக்கு பயந்து ஓடுனீங்க? ஏமா அங்க பயங்கரமான சண்டைன்னு சொன்னாங்க. அதான் பயந்து ஓடணும். எங்க பின்னாடி உங்க வீட்டுக்காரர் ஓடியாந்தான். டேய் சண்டை போட்டது நான் தான். அத்தை பார்த்துதான் பசங்க பெய்து கூட நானுங்க. அது தெரியுமா உனக்கு? இல்லடா இவன் சொல்றது உண்மையா இருக்குமா? தெரியலையாப்பா? தவறுதான் நம்ம பசங்க. ஏய் இது எப்ப? நானும் அம்மாசம் தானே உன் புள்ள. சொத்துக்கு பங்கு போட ஆள் வச்சுக்கிறியாண்ணா? டேய் புள்ளிங்கன்னா ஏரியா புள்ளிங்கன்னு சொன்னேன். நீ போய் தப்பா நினைக்கிற? ஏமா எங்களுக்கே சரியா தெரியாது. இவனுக்கு தான் சொன்னானுங்க. ஏய் என்னடா அந்த பெரிய சண்டை? அதுவா? சுட்ட முஞ்சே நான் சொல்லுவேன். பீம் வந்து சுக்கி கிட்ட சுக்கி லட்டுன்னு சொன்னாரு. அந்த லட்டை சுக்கி போட்டு பீம் வந்து அந்த லட்டை புடிச்சா அப்படின்னு பண்ணி ஒரு சூனியக்காரியா அப்படியே அடிச்சாரு. அத பயந்து நாங்க 4 பேரும் பயந்து வந்தோம். என்னடா? ஆமா தானே? சூனியக்காரிலாம் வந்தாங்களா? எப்படி பண்ணி தனியா சமாளிச்ச? உங்க அப்பன் கெட்டிக்காரன். சூனிக்காரி இருந்தாலும் பிச்சைக்காரி இருந்தாலும் எல்லாரையும் சமாளிப்பான் உங்க அப்பன். கேமல அவன் டிவில சொல்றான். அது கூட தெரியல இந்த பக்கிங்க. ஹே அப்புறம் என்னாச்சு? அதுவா டீ. டேய் டீ தானே? வாங்க நான் வாங்கி தரேன். வாங்க. யோ என்னயா? வா வாங்கடா. முன்னுக்கு கூட ஓடுமா வா. என்னப்பா அதே பஞ்சத்தை கழிச்சிட்டான். டீ வாங்கி தரேன் ஏதோ பண்றான். உள்குத்துக்கு இது பொழுகுதே. ஏய் அவன் எந்த குத்தனா குத்தி மாட்டா. டீ வாங்கி தரேன்னு சொல்லிட்டான்ல. கிளம்பு. டேய் அங்க வந்து டீ பன்னு பிஸ்கட் எதுவும் எடுக்கக்கூடாது. ஓகே ஓகே. ஆமா. டேய் கட்டையா உனக்கும் பேபிக்கும் நான் சேர்த்து சொல்றேன். வா வா. அப்புறம் ஓசி வந்துட்டு எல்லாம் கடன் வச்சுட்டு வந்து போறீங்க. வெறும் டீ மட்டும் தானா? மத்த கவனிப்பெல்லாம் இல்லையா? மற்ற கவனிப்பு என்ன உங்களுக்கு? மற்ற கவனிப்பு யோ நாசுகா எங்க அப்பா என்ன சொல்றான் தெரியலையா? பாடியில படுக்க வச்சு புதைக்க சொல்றான். அதுக்கு என்ன கவலை? பசங்க ஃபர்ஸ்டா போச்சு. அவன் கிடக்குறான்டா. சொல்றது புரியுதா இல்லையா? இவரு சிவாஜி கணேசன் கண்ணாலேயே காட்டுவாரு. டேய் உனக்கு டீ தானே? எவ்வளவு வேணாலும் புடிச்சிட்டு போட வாடா. எவ்வளவு வேணாலும் குடிக்க சொல்றான். காசு வச்சுக்கிறானா? புடிச்சிட்டு நீதியை நம்ம ஒரு பாட்டில புடிச்சு முடலாம். நைட்டுக்கு கோசம் இல்ல 3 நாளைக்கு குடிப்ப வச்சு. ஆமா மூஞ்ச பாரு நல்லா பரம் குட்டு மூஞ்சி. ஓசி கச்சா போதுமே 30 நாளைக்கு குடிப்பியா? ஏமா இது டீ கடையா? யோ கண்ணை கட்டி வீட்டுல வச்சுட்டு வந்துட்டியா? மளிகை கடையில வந்து டீ கடையான்னு கேக்குறேன். நேத்து பார்த்தா டீ கடையாகுது. இன்னைக்கு பார்த்தா மளிகை சாமான் கடையாகுது. டீ இல்லையா? எல்லாம் போங்கடா. ஏய் எப்பா அப்பே சொன்ன இதே பொழப்பதான் அவனுக்கு. ஊரை ஏமாத்தனா நீங்க நம்மள ஏமாத்திட்டான் பாரு. மளிகை கடையை எடுத்துன்னு வந்துட்டு டீ கடை ஏமாத்திட்டான். அத்த வாட்டி அவன் சும்மாவே விடக்கூடாது எல்லாரும். 10 வாட்டி ஏன்டா சொல்றேன்? இப்பயும் அவனை மாட்டி விடலாம். வாங்கடா. போயிட்டானுங்க. ஏமா ஒரு ஜூஸ் ஒன்று கொடுமா. ஏம்பா வேலை ஒன்னு சொல்ல மறந்துட்டான். நேத்து இந்த கால தானே 2 டப்பா தூக்கின்னு வந்து நீ நானும் சாப்பிட்டோம். கொத்து விட்டானுங்களா? அட பாவி இவன் தான் அந்த டப்பாயை திருடினவனா? என் வீட்டுக்காரர் நேத்துல என்ன போட்டு அவ்வளவு திட்டின்னு இருந்தாரு. புடிங்கடா அவனை புடிங்கடா. ஏய் ஏய்